எப்போ தோணுதோ அப்போ வந்து பேங்க்ல கொடுத்து இது பண்ணிக்கலாமா, இல்லை அது கொடுத்த உடனே குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து எப்போ வேணால் போட்டுருக்காங்க. நாங்கள் உங்கள் கார்டு வந்துட்டோன்னே அதிலே ஒரு வேலிட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 18 இன்னைக்கு 20ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 20 எடுத்துங்கன்னா நீங்கள் அதில் வந்து முடிகிற போது 26 அதில் வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. 8/2032னா அது 32 வரையும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி, அது ஒன்றும் போகாது. ஆனால் 6 மந்த் வேலிடிட்டி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பின்ன செட் பண்ணிக்கலாம், எப்போனா செட் பண்ணிக்கலாம். அது வரையும் வேலிடிட்டி அந்த கார்டோட வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அந்த 32க்குள்ளே உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் அந்த கேஒய்சின்னு வாங்க எல்லாம் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கோம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கார்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னொரு கார்டு புதுசாக வந்து பையன் யாருமே கேட்க மாட்டீங்களா? உங்கள் பிள்ளைங்களா கேட்குது. ஏடிஎம் ஓப்பன் பண்ணுறதா? ஏடிஎம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் பிரித்து ஓப்பன் பண்ணணும். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னே இங்கே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். வெளியே ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல, ஏடிஎம் மிஷினில் போய்ட்டோன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டோன்னா அதில் கார்டு போட்டோன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் செட் பின்னு ஒரு பின் இருக்கும். பின் செட் பண்ணணும். அதில் அக்கௌண்ட் நம்பர் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீ என்ன நம்பர் கொடுத்துருக்காரு அதில் அந்த 4 நம்பரை தூக்கி அதில் போட்டோன்னே திருப்பி உனக்கு பிடிச்ச நம்பரை என்னவோ அதை பண்ணிக்கலாம். இது வந்து கார்டு உங்ககிட்ட வந்துட்டோன்னா உனக்கு 18 வயசு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம். மொபைல்லே நம்மக்கிட்ட எல்லாமே இது வந்துருச்சு, ஆப் வந்துருச்சு. நீ அந்த கார்டு வந்துட்டோன்னா அந்த கார்டுக்குள்ளேயே நீ உன்னோட நம்பர் செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்குள்ளேயே நீ நம்பர் செட் பண்ணிக்கலாம். நீ போய் இங்கெல்லாம் போகணும் அவசியமே இருக்குது. எல்லாமே அதுலேயே இருக்குது. அது மாதிரி ஏடிஎம் பின் செட் பண்ண 3 நாள் ஃபோன் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். கிரீன் பின் ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம். சார் பேங்க் புக் எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது? பேங்க் புக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் சொன்னேன். நீ வா, உன்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, 18 வயசு கீழே இருந்தால் இல்லை 10 வயசு கீழே இருந்தால் உன்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்பா அம்மாவுக்கு யாருன்னா அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஃபார்ம் கொடுப்போம். ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இதுதான் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். இதில் உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக இது ஒன்று ஆல்ரெடி ஒன்று இப்போ தான் 18 வயசு கீழே இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணது. அவங்க இதை மாதிரி ஃபில் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அக்கௌண்ட். இது இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இப்போ இந்த பொண்ணு 18 வயசு கீழே இருக்கிறதுனால பொண்ணு மைனர் பேன் எடுத்துருக்கு. அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. அவங்க அப்பா வச்சு ஒரு கார்டினாக போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். 18 வயசு மேலே இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி பணம் நிறைய வச்சுருக்கோம். நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க நாளைக்கு நான் மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 50,000 செலவாகி 50,000 இருக்குன்னா அது மாதிரி வைப்பு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு பணத்தை போட்டுக்கலாம். அது மாதிரி மாதம் ஒரு பணத்தை போட்டு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 500 1000 போட்டு கூட சேர்த்துவாங்க. அது பேர் ரெக்கரிங் டெபாசிட்னு ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஜிபே தான் நீங்கள் பெரிய பெண் ஆகிட்டோன்னு சொல்கிறேன். இப்போல்லாம் கற்றுக்க வேண்டாம். இப்போ அதுக்குள்ளே போகாதீங்க. இப்போ ஜிபேலாம் ரெடி பண்ணக்கூடாது. ஜிபே வந்து எப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து பீம்னு சொல்லுவாங்க, பாரத் இன்டர்ஃபேஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஸ்டேட் பேங்கோட ஆப் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் கொஞ்சம் வேகமாக பண்ணணுன்றதுக்காக அதில் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ 18 வயசு ஆகிட்டோன்னு சொல்கிறேன். இதை தெரிஞ்சிக்க வேண்டாம்.